நம்மளுடைய இணைப்பில் இந்தியன் வங்கியின் முன்னாள் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், சேலத்தில் இருந்து சென்னைக்கு ரயிலில் கொண்டு வரப்பட்ட வங்கிக்கு சொந்தமான பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வங்கிக்கு சொந்தமான பணத்தை இது போன்ற ரயிலில் எடுத்து வரும்பொழுது என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படும்? ஒரு வங்கி இன்னொரு வங்கிக்கோ அல்லது ரிசர்வ் வங்கிக்கோ பணத்தை அனுப்பும் பொழுது ஒரு இந்த நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. உதாரணமாக அந்த பணத்துடன் பணம் எவ்வளவு பணம் அனுப்பப்படுகிறது என்ற தகவல் இது இரண்டையும் சேர்த்து ஒரு கேஷியர், வங்கியின் கேஷியர் ஒருத்தரும் வங்கியின் ஆர்ம்டு கார்டு கூடிய துப்பாக்கி ஏந்திய ஒரு காவலாளியும் அந்த பிரயாணம் செய்வார்கள். இதற்கு முன்னதாகவே முன்கூட்டியே ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக காவல் நிலையத்துக்கு தகவல் அனுப்பி இது போன்ற வங்கியின் அனுப்பப்பட இருப்பதால் இந்த ரயில் குறிப்பிட்ட ரயில் வண்டியில் பணம் போகிறது, அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கு எவ்வளவு பணம் அனுப்புகிறோமோ அந்த பணத்துக்கு தகுந்தாற்போல் பாதுகாப்பு ரயில்வே துறை இந்த காவல்துறை கொண்டு அளிப்பார்கள். ஆக பணத்துடன் வங்கி குறிப்பிட்ட வங்கியின் ஊழியர்களும் காவல்துறை காவலர்களும் அதிகாரிகளும் அதனுடன் பிரயாணம் செய்வார்கள். அவர்களிடம் எவ்வளவு பணம் என்பதற்கான விவரம் வங்கி ஊழியரிடம் இருக்கும். இந்த ரயிலில் இந்த பணம் கொண்டு வரப்பட்ட பொழுது அது குறிப்பிட்ட சில ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலினுடைய பெட்டியில் 342 கோடி ரூபாய் எடுத்து வரப்பட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான இந்த மாதிரியான பணம் எடுத்து வராங்க அப்படின்னா அதுல எவ்வளவு குறிப்பிட்ட இவ்வளவு தொகை தான் இருக்கிறதா, அதற்கு வரையறை ஏதேனும் இருக்கிறதா, இல்ல அதன் மாதிரி எதுவும் கிடையாதா? அது வரையறை ஒன்றும் கிடையாது. தேவைக்கேற்பதான் பணம் அனுப்பப்படும். ரிசர்வ் வங்கி அனுப்பும் பொழுது மற்ற பெரிய வங்கிகளுக்கு தேவைக்கேற்றபடி அனுப்புவார்களே தவிர அந்த பணம் இந்த அளவு பணம் மேல் அனுப்பக்கூடாது என்ற நெறிமுறை ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பணம் அனுப்பும் போது காவலர்கள் தான் பணம் அதிகரிக்கும் போது கூடுதல் காவலர்களை காவல்துறை ஏற்பாடு செய்யும், பாதுகாப்பு தருவதற்கு ஏற்பாடு செய்யும். நன்றி சார், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.